ஹலோ மக்களே! பார்ட் 15 சாமியே சரணமையப்பா. கஷ்டப்பட்டு கீழ நடந்து வந்து, பம்பால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பம்பாலேருந்து பம்பா பஸ் ஸ்டாண்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், 1 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நாங்க நடந்து வரலாம். சரி நடந்தோம்னா நடப்போம் இன்னைக்கு நம்ம நடக்கணும்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் என்னோட பிளான் என்னன்னா, பம்பால வந்து சென்னைக்கு டைரக்ட் பஸ் இருக்கும். நம்ம சென்னை பஸ்ஸில ஏறிடலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் கூட இருக்கிற சாமி என்ன சொன்னாரு, எனக்கு நான் ஏறுனா ஏசி பஸ்ல தான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சாமி கிளைமேட் நல்லா கூலிங்கா இருக்கு. அது ஏன் ஏசி பஸ்ல? இத்தனைக்கும் பம்பால வந்து டைரக்ட் எஸ்இடிசி ஸ்லீப்பரே இருந்துச்சு. அவர் கேட்கவே இல்ல. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்ட்ட கேட்டோம். குமுளி போங்க. குமுளியிலேருந்து நெறைய பஸ் இருக்கும். ஏசி பஸ், நான் ஏசி அந்த மாரி நெறைய இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குமுளி பஸ்ல ஏறிட்டோம். எனக்கு இதுவரைக்கும் நான் குமுளி போனதும் கிடையாது. எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. என்னோட கெஸ் என்னன்னா ஒரு 45 மினிட்ஸ் அப்படி தான் நெனச்சேன். பட் குமுளி போறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே. அப்படிதான் இருக்கும் போலன்னு. ஆனா கிளைமேட்லாம் பயங்கரமான கிளைமேட்டு. ஏசி பஸ் தேவையே கிடையாது. அவர் அதுக்கப்புறம் சொல்றாரு பக்கத்துல இருக்கிற சாமி, "சாமி நம்ம நான் ஏசிலே வந்துருக்கலாமா?" "சாமி பேசாதீங்க டென்ஷன் ஆயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அவர் ஆசைப்பட்டாரு. நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஆனா போம்போது கிளைமேட் நல்லா இருந்துச்சு. எனக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை புடிச்சு குமுளிக்கும் வந்து சேர்ந்தாச்சு. குமுளியில் வந்தால் ஃபுல்லாக கடை. எல்லாம் சிப்ஸு, இல்லை அல்வா அந்த மாதிரி கடை இருக்கும் போல். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். அவருக்கும் தான் ஃபஸ்ட் டைம் அந்த சாமிக்கும். 2 பேரும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு ஒரு கடையிலயா நாங்கள் போய் அல்வாலாம் வாங்கவே இல்லை. சாம்பிளுக்கு அல்வா கொடுங்க, சாம்பிளுக்கு அல்வா கொடுங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு, சிப்ஸ் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம். அது ஒரு நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. பட் நிறைய கடைங்க. லாட்ரி கடை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சாப்பிட்ற கடை வந்து ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய 2, 3 பெரிய பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. எனக்கு அங்கே சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை. பக்கத்தில் வந்து இந்த ஆவி பறக்கிறோட கடை இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ப மாட்டீங்க. நாங்கள் இட்லிலாம் பஞ்சு மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் உண்மையிலே சொல்லுவேன். குமுளிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை நிறைய இருக்கும். ஏன்னா என்ன ஒரு புதுசாக இருந்துச்சுன்னா, குமுளியில் நைட்டு பூரி போடுறாங்க சூடாக. அது ஏன்னு தெரில. ஏன்னா நைட் நிறைய பேர் டைஜஸ்ட்டே ஆகாது பூரி சாப்பிட்டா. பட் அப்புறம் தலைவர் ஆசைப்பட்ட மாதிரி ஏசி பஸ்ஸும் கிடச்சிருச்சு எங்களுக்கு. நாங்கள் ஏசி பஸ் ஏறிட்டோம். பிஆர்எம் ட்ராவல்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த ஏசி பஸ்ஸில் எங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாமே நான் வந்து இன்ச் பை இன்ச் சொல்கிறேன்.